அன்னியாசி ஆர்மீஸ் இன்றைக்கி நம்ம ஜிமினோட டூ ஷார்ட்டான டேஞ்சரஸ் லவர் மாஃபியா அண்ட் ஸ்பை அதோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இது புரியும், ஓகேவா? சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் சீனில் எப்படி முடிச்சிருப்போனா, ப்ளீஸ் இனி விட்டுரு, என்னால் உன் கூட இருக்க முடியாது, நான் எங்கேயாச்சும் போயிடுறேன், ப்ளீஸ் இனி விட்டுரு அப்படின்ட்டு காலில் விழுந்து நீங்கள் கெஞ்சிட்ருக்கீங்க. அதில் டென்ஷனானவர் அப்படியே முட்டி போட்டு உட்காந்து, என்ன என்னை விட்டு நீ போறியா? அது இந்த ஜென்மத்தில் நடக்க போகிறதில்ல வையன், நீ என் கூட தான் இருக்கணும், என் கூட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ட்டு உங்களோட சின்ன அழுத்தி பிடிச்சி சொல்லிகிட்ருக்காரு. ப்ளீஸ் இந்த மாதிரி ஒரு கொலகாரம் கூடலாம் என்னால் இருக்க முடியாது, ப்ளீஸ் என்னை விட்டுரு, நான் இங்கேருந்து போயிடுறேன், எனக்கு ஒன்று பார்த்தாலே பயமாக இருக்குது. ஏன்னா கொலகாரனா அப்படின்ட்டு அங்கே தான் ரொம்பவே ட்ரிகர் ஆகிட்டாரு. என்ன சொன்னேன், நான் கொலகாரனா? என் கூட உன்னால் இருக்க முடியாதா? நான் இதுவரையும் உன் மேலே கை வச்சுருக்கேனா? உன்னை நான் ஏதாச்சும் டார்ச்சர் பண்ணியிருக்கேனா? நான் பாட்டில் என்னோடய வேலையை உனக்கு தெரியாமல் செப்ரேட்டாக பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் உன்கிட்ட நான் சாஃப்டாக தானே நடந்துக்கிறேன், இருந்தாலும் நீ என்னை விட்டு போகணுன்னு நினைக்கிற? அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. நீ என் கூட மட்டும்தான் இருக்க, உனக்கு இருக்கிறது ஒரே சாய்ஸ், அது என் கூட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ட்டு உங்களை அப்படியே தூக்கி அவர் தோல் மேலே போட்டுட்டு அப்படியே அவர் கார் வரையும் போயிட்டு உங்களை அப்படியே பின்னாடி சீட்டில் தூக்கி விசாரிச்சுட்டு போய் காரில் உட்காந்துக்கிட்டாரு. நீங்கள் அங்கே தப்பிக்கலான்னு பார்க்குறீங்க, பட் டோர் க்ளோஸ் பண்ணிட்டாரு, லாக் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் உங்களால் தப்பிக்க கூட முடியல. கொஞ்ச நேரம் நீங்கள் ரொம்ப அழுவுறீங்க, ப்ளீஸ் என்னை விட்டுறேன்ட்டு கெஞ்சுறீங்க. பட் எதுக்குமே வேலைக்கு ஆகிற மாதிரி தெரில. அதுக்கப்புறம் ஜிமினும் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. நீங்கள் கொஞ்ச நேரம் அழுதுட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் அவங்களோட டிடெக்டிவ் மூலியம் கொஞ்சமாச்சும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இப்படியே அழுதுட்டு இருந்தா எதுக்கும் பிரோஜனம் இல்லை, இவன் விடவே மாட்டான், இவன்ட்ட நம்ம கெஞ்சிட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது, நம்ம வேறு ஏதாவது பிளான் போடணும் அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் அழுகையெல்லாம் நிறுத்திட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. இது ஜிமினும் தான் பார்க்குறாரு, முன்னாடி இருக்க மிரர் வழியா பார்த்துட்டு, நீ என்ன வேணாலும் யோசிடி, என்ன வேணாலும் பிளான் போடு, அது என்னோட இந்த ஹேருக்கு சமானம் அப்படின்ற மாதிரி தான் அவர் அப்படியே உங்களை பார்த்து ஸ்மிக் பண்ணுறாரு. பட் நீங்கள் டீப்பாக இதையும் யோசிச்சுட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அவரோட கார் அவரோட அந்த வீட்டுக்கும் வந்து ஸ்டாப் ஆகுது. அதுக்கப்புறம் அவர் இறங்கி உங்கள் கையை பிடிச்சி தரன்னு ரூமுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் அவங்கள பெட்டு மேலே தள்ளி விட்டுட்டு அவர் அப்படியே வாஷ்ரூம்குள்ளே போயிட்டார் ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவர் வெளில வந்து பார்த்தா அவங்கள காணோம். ஒரு நிமிஷம் அவர் பதறிட்டார், எங்கே போனா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பதற்றோடு தான் அந்த ரூமை சுற்றி பார்க்குறாரு. எப்படி இருந்தாலும் இங்கேருந்து அவளுக்கு போக வாய்ப்பே இல்லை, ஏன்னா நாம் தான் டோரை லாக் பண்ணியிருக்கோமே அப்படின்ட்டு டோர் பக்கம் தான் திரும்புகிறாரு. அந்த டோர் அவரால் மட்டும் தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அதனால் அவருக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் அந்த ரூம்குள்ளே தான் இருப்பீங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் அவர் பொறுமையாக நடந்துகிட்டே அவர் கண்ணை ரூமை சுற்றி பார்த்துட்டே வராரு. அப்போ தான் நீங்கள் பால்கனியில் நின்றுட்டுருக்கீங்க. அந்த ஒயிட் கலர் ஸ்க்ரீன் வழியாக நீங்கள் நின்றுட்டுருக்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ அவர் அப்படியே வந்து அந்த ஸ்க்ரீனை விளக்கிட்டு வந்து உங்களுக்கு பின்னாடிலேருந்து பேக்கப் பண்ணுறாரு. உங்களுக்கு அந்த குளிரில் அது ரொம்ப வார்மாக இருக்குது. ஆனால் இப்போது அந்த வார்மை நீங்கள் ஃபீல் பண்ணுற நிலமையிலையா இருக்கீங்க. நீங்கள் வேறு ஏதோ பிளான் போட்டு வச்சுருக்கீங்க, அது என்ன பிளான் தான் தெரில. அப்போது அவரும், என்ன வையன் குளிர்து, நீ என்னன்னா வந்து வெளில நின்றுட்டுருக்க, ஃப்ரெஷ்அப் ஆகலையா அப்படின்ற மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி கேட்டுட்ருக்காரு. நீங்கள் அதுக்கு எந்த ஆன்சருமே பண்ணலை. என்ன பேச மாட்டுற, பேசுவையன் அப்படின்ட்டு அவர் சொன்னால் கூட நீங்கள் ஒரு ரியாக்ஷனும் காமிக்காமல் இருக்க. இங்கே பாரு வையன், நீ பார்த்தது என்னோட ஒரு ஃபேஸ் மட்டும்தான், ஆனால் இன்றைக்கி தான் நீ என்னோட இன்னொரு ஃபேஸை பார்த்துருக்க. சொல்லப்போனால் நான் ஒரு ரெட்டு ஃப்ளாக் தான், பட் உன்கிட்ட நான் ஒரு க்ரீன் ஃப்ளாகை தான் பழகிட்டுருக்கேன், அது உனக்கும் நல்லா தெரியும். நான் உன்கிட்ட ஹார்டாக கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக நடந்துக்க நான் விரும்பலை, உன்கிட்ட நான் சாஃப்டாக நடந்துக்கிறேன், அதுதான் எனக்கும் பிடிச்சிருக்கு. அப்போ தான் அது உனக்கும் நல்லாயிருக்கும். மறுபடியும் என்னைய அந்த மாதிரி நடந்துக்க வச்சுக்காத. கன்ஃபார்ம் உன்கிட்ட நான் அப்படி நடந்துக்க மாட்டேன், நான் என்னைய ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ மட்டும் ஏதாச்சும் தப்பாக பண்ண, தப்பாக யோசிச்ச அப்படின்னா மட்டும் ஏதாச்சும் இருக்கட்டும், அப்போ காமிக்கிறேன் நான் யாருன்னு அப்படின்ட்டு அவரோட டைட்னஸை கொஞ்சம் அழுத்துறாரு. சரி வையன், நீ கொஞ்சம் ரெஸ்டடு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு உங்கள் கன்னத்துலேயே பாய் அப்படின்ட்டு கொஞ்சம் தூரம் போனவர் உங்களை திரும்பி பார்க்குறாரு. இங்கே பாரு, இங்கேருந்து தப்பிச்சு போகணுன்னு நினைக்காத, ஞாபகம் வச்சுக்கோ,
அப்புறம் நீ மறுபடியும் எங்கே சுற்றினாலும் என்கிட்ட தான் வந்து நிற்கணும். அப்போது என்னோட இன்னொரு ரூபத்தை நீ பார்ப்ப, ஞாபகம் வச்சுக்கோவையான் அப்படின்ட்டு வார்ன் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. நீங்கள் அவர் போயிட்டாருன்னு தெரிஞ்ச பிறகு தான் நீங்கள் வாஷ்ரூம்குள்ளே போகிறீங்க. வாஷ்ரூம்குள்ளே போயிட்டு டோர் லாக் போட்டு உங்கள் ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டு இருந்த கன் எடுக்கிறீங்க. கன் எடுத்துகிட்டு அதையே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. இந்த கன்னை நீங்கள் ஜிமின் கூட ஒருத்தரை ஷூட் பண்ணியிருப்பான்ல, அந்த பிளேஸ்லேருந்து தான் நீங்கள் அதை கண்டுபிடிச்சிருப்பீங்க. நீங்கள் ஜிமின் காலில் விழுந்து கெஞ்சிட்ருப்பீங்கள்ல, அப்போ தான் இந்த கன்னை அந்த டெட் பாடி அவன் செத்துருப்பான்ல அவன் பக்கத்தில் இந்த கன்னை பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் நைஸாக தேவைப்படுமே அப்படின்ட்டு எடுத்து உங்கள் ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஒழிச்சு வச்சுக்கிட்டீங்க. இதை ஜிமின் நோட்டீஸ் பண்ண மறந்துட்டாரு. ஸோ அதனால தான் நீங்கள் இப்போ சேஃப்டிக்கு அதை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வாஷ்ரூம்குள்ளே தான் எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டு சரி அப்படின்ட்டு குளிக்க போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியல வாஷ்ரூம்குள்ளேயும் சிசிடிவி இருக்குன்னு. ஸோ ஜிமின் சிசிடிவி வழியாக இதை பார்க்குறாரு. அவர் ஸ்மிக் பண்ணுறாரு. அவர் உங்களை நினச்சி பெருமையாக தான் ஃபீல் பண்ணுறாரு. பரவாயில்லையே வயன் எவ்வளோ புத்திசாலியாக இருக்கா அப்படின்ட்டு அவர் உங்களை நினச்சி இப்போ கூட சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்க போகிறது தெரிஞ்சு தான் அவர் கேமரா ஆஃப் பண்ணுறாரு. அவர் புத்திசாலினா நீங்கள் அதை விட புத்திசாலியாக இருக்கீங்க. நீங்களும் அந்த கேமரா ஆனாக இருக்குன்னு கவனித்து தான் வேணும்னே அந்த கன் எடுத்து அவருக்கு முன்னாடியே நீங்கள் ஒழிச்சு வச்சிட்ருக்கீங்க. அவர் பார்ப்பாருன்னு தெரிஞ்சுமே நீங்கள் ஒழிச்சு வைக்கிறீங்க. இப்போது அந்த கேமராவில் இருக்க அந்த ரெட் லைட்ஸ் ஆஃப் ஆன பிறகு தான் உங்களுக்கு இப்போ கேமரா ஆஃபில் இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேமராவே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் கன் எடுத்து வேறு பிளேஸ்லலாம் ஒழிச்சு வைக்கல. நீங்களும் ரெடி ஆகிட்டு அப்படியே வெளில வரீங்க. வெளில வந்துட்டு தொப்புன்னு பெட் மேலே படுத்து நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஜிமின் வராரு. நைட் ஆகிடுச்சு. வந்து ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டே ஒரு செம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கார். இதில் உங்களுக்கு வேறு உண்மை தெரிஞ்சிச்சுன்னு அதெல்லாம் ஒரு வாரம் மண்டை வழியாக இருந்திருக்கும். ஸோ லைட்டாக ட்ரிங்க்ஸை போட்டுட்டு தான் வீட்டுக்கு வந்திருப்பார். வீட்டுக்கு வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணால் நீங்கள் தான் நல்லா குப்புறப்படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. அதை பார்த்து அவர் சிரிக்கிறாரு. அவருக்கு நீங்கள் படுத்துட்ருக்க போஸை பார்த்தாலே வேறு எங்கேயோ தான் போகுது அவரோட புத்தி. ஏன்னா அன்றைக்கி உங்களோட ஹிப்ஸை பார்த்தே அவரால் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்க முடியாமல் தான் உங்களோட ஹிப்ஸில் அவர் கையை வச்சுருப்பார். ஸோ இப்போது அவருக்கு அந்த யோசனை வந்தோடனே உங்களை டச் பண்ணணும், உங்களை ஃபீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு உள்ளே தோணிகிட்ருக்கு. இருந்தாலும் நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்களே அப்படின்னு தோணுது. இருந்தாலும் அவரோட கண்ட்ரோலை அவர் இப்போ மிஸ் பண்ணிட்டார். அப்படியே உங்ககிட்ட பொறுமையாக வந்து பெட்டு மேலே தவந்துக்கிட்டே உங்கள் கிட்ட வராரு. வந்துட்டு உங்களையே ஒரு மாதிரி பார்க்குறாரு. உங்கள் ஃபேஸில் இருக்க உங்கள் ஹேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் உங்கள் இயர்ஸுக்கு பின்னாடி அதை அப்படியே கோதி விட்டுட்டு அவர் உங்கள் டாப்பை அப்படியே லிஃப்ட் பண்ணுறாரு. லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட ஹுக்ஸை அப்படியே கலட்டுறாரு. இப்போது உங்களோட பேரான அந்த நேக்டான பேக்கை பார்க்குறாரு. நிஜமாவே அவர் அப்படியே மயங்கி தான் போயிட்டாரு. ஸோ அப்படியே அவரோட ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து உங்களோட பேக்கில் வச்சு நல்லா ஃபீல் பண்ணி உங்களை டைட்டாக ஹக் பண்ணி அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. இது கூட தெரியாமல் தான் நீங்கள் நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கீங்க. ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் கண் முழிக்கிறீங்க. நீங்கள் இப்போ வரையுமே அதே போஸில் தான் படுத்துட்ருக்கீங்க. ஜிமின் உங்கள் பின்னாடி இருப்பார்னு பார்த்தா அவர் இல்லை. நீங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு வாஷ்ரூம்குள்ளே இருக்கார். ஸோ அந்த சத்தம் உங்களுக்கு நல்லா கேட்குது. இவன்ப்பா வந்தான் அப்படின்ட்டு கூட நீங்கள் தெரியாமல் தான் எந்திரிச்சு உட்காடுறீங்க. அப்போது உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் கையை பின்னாடி எடுத்துகிட்டு போய் தான் டச் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. அப்போது உங்கள் ஹுக்ஸ் எல்லாம் கண்ணா பின்னான்னு போட்டிருக்கு. என்னது இது? நேற்று நைட் நான் நல்லா தானே போட்டு எடுத்தோங்கண்ணே, இப்போனே இது இப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு சந்தேகம் இருக்குது. ஏன்னா நைட் நல்லா போட்டு தூங்கினது இப்போ மாறி மாறி இருக்கே அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. இதுக்கு காரணம் ஜிமின் தான். நேற்று நைட் தான் அது கழட்டிட்டு அப்படியே தூங்கியிருப்பார்ல. நெக்ஸ்ட் டே மார்னிங் அவர் எந்திரிச்சு எப்படி போடுறதுன்னு தெரியாமல் கண்ணா பின்னான்னு போட்டுட்டு தான் அவர் இப்போ போய் குளிச்சிட்ருக்காரு. இது தெரியாமல் நீங்கள் குழம்பி போயிருக்கீங்க. அவன் பண்ணியிருப்பானோ? இல்லை அவன் இப்படியெல்லாம் பண்ண மாட்டானே, அவன் இப்படிப்பட்ட ஆள் இல்லையே அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. ஏன்னா அவர் எவ்வளோ சான்ஸ் கிடச்சாலும் உங்ககிட்ட அத்துமீறினதே கிடையாது. ஆனால் நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது இப்படி ஏதாச்சும் பண்ணியிருப்பானோ அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. நீங்கள் அதுலேயே டீப்பாக யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஜிமின் குளிச்சு முடிச்சுட்டு ஒரே ஒரு டவல் மட்டும் வேர் பண்ணிவிட்டு தலையை தோட்டிகிட்டே வெளில வராரு. வந்து நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறத பார்க்குறாரு. உங்களோட கை உங்கள் பின்னாடி அப்படியே டச் பண்ணிகிட்டு இருக்கிறதையும் பார்க்குறாரு. என்ன வயன், என்ன ரொம்ப டீப்பாக யோசிச்சுட்ருக்க
ஒன்றும் ஃபீல் பண்ணாத, அதுக்கு காரணம் நான் தான். ஆ எதுக்கு காரணம்? உன்னோட ஹுக்ஸ் தப்பாக மாட்டியிருக்கே, அதுக்கு காரணம். எனக்கு சரியாக எப்படி மாட்டுறதுன்னு தெரியல, அதனால தான் எப்படியோ மாட்டிட்டேன். நீ வேணா போய் அதை சரி பண்ணிக்கிறியா? நான் வேணா அதை கழட்டி விட்டா அப்படின்ட்டு உங்ககிட்ட வராரு. நீங்கள் ஒரு கையை வச்சு தடுத்துட்டு, என்ன நீ என்ன பண்ண? அது ஒன்றும் இல்லை வயன், எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு, எனக்கு ஒரு மாதிரி கிரேவிங்ஸாக இருந்துச்சு. எது கிரேவிங்ஸாக இருந்துச்சு? உன்னைய நான் டச் பண்ணணும்னு. அப்போது நீங்கள் ஒரு மாதிரி குழப்பத்தோடு பார்த்துட்ருக்கீங்க. ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நான் ரொம்பலாம் ஒன்றும் டச் பண்ணல, சும்மா உன்னை ஹக் பண்ணி படுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். அது எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தனால அதை கழட்டிட்டேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் பண்ணலை அப்படின்ட்டு கூலாக சொல்லிவிட்டு அவர் போய் அவரோட ட்ரெஸ் எடுத்துகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே குடுகுடுன்னு வாஷ்ரூம்குள்ளே தான் ஓடி போயிட்டு, இவன் இவன் என்ன சொல்கிறான், இவன் என்ன பண்ணா அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ட்ரெஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களை ஃபுல்லாக ஒரு தடவை பார்த்துக்கிறீங்க. ஏதாச்சும் பண்ணிட்டானா, ஒரு வேளை தூக்க மாத்திரை கொடுத்து நம்மளை அவன் எடுத்துக்கிட்டானா அப்படின்ட்டு தான் நீங்கள் மிரரில் பார்க்குறீங்க. பட் அவ்வளோவா ஒன்றும் இல்லை, நீங்கள் நீட்டாக தான் இருக்கீங்க. ஸோ அதனால் இவன் என்ன சொல்கிறான் அப்படின்ட்டு நீங்கள் மறுபடியும் குழம்பி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளில வரீங்க. வெளில வந்தால் ஜிமின் இன்னுமே அங்கே தான் ஹேர் ஸ்டைலை பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அந்த ரூமை விட்டு வெளில போகலாம் அப்படின்ட்டு போகிறீங்க. ஆனால் அப்போது ஜிமின் வந்து உங்களை பேக்கப் பண்ணுறாரு. நீங்கள் என்னவா வயன், ஐ மிஸ் யூ வயன். ஏன் வயன் நேற்று அப்படி பேசினேன், அதே தான் என் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. நான் நேற்று எவ்வளோ அப்செட் ஆகிட்டேன்னு தெரியுமா? என்ன நடந்தாலும் நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு நம்பினேன். ஆனால் நீ இன்னொரு சைடை பார்த்து என் கூட இருக்க முடியாது, நீ ஒரு கொலைகாரன் அப்படின்லாம் பேசினல, அதனால தான் கொஞ்சம் அவசரப்பட்டு உன்னை நான் காயப்படுத்திட்டேன். சாரி வயன், ஐம் ரியலி சாரி அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி தான் கேட்குறாரு. பட் உங்களுக்கு தான் அங்கே இருக்க முடியாமல் இருக்குது. சாரி தான் கேட்குறேனே, என்கிட்ட நார்மலாக பேசு, இப்படி இருக்காத, என்னை இக்னோர் பண்ணாத, எனக்கு சத்தியமாக பிடிக்கல அப்படின்ட்டு அவர் சொல்லிகிட்டே இருக்காரு. பட் நீங்கள் எதுக்குமே பேசவும் இல்லை, எதுவுமே பண்ணலை. அவர் இதுக்கு மேலே பேச மாட்டா அப்படின்ட்டு அவர் பாக்கெட்டில் வச்சுருக்க ஒரு நியூ ஃபோன் எடுத்து, இந்தா உனக்கு தான் வாங்கினேன், உன்னோட ஃபோனை நான் உடைச்சிட்டேன்ல, ஸோ அதனால் நீ இந்த ஃபோனை வச்சுக்கோ. ஆனால் இந்த ஃபோனை யூஸ் பண்ணி நீ எனக்கு மட்டும்தான் கால் பண்ணணும், வேறு யாருக்குமே கால் பண்ணக்கூடாது. நீ யாருக்காச்சும் கால் பண்ண அப்படின்னு தெரிய வரட்டும், அப்போ நான் யாருன்னு காட்டுவேன் அப்படின்ட்டு அவரோட அந்த மிரட்டுற தொனையில் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஃபோனை அப்படியே அங்கே இருக்க டேபிளில் வச்சுட்டு, இங்கே இரு, நான் ஈவினிங் போல் வரேன், பாய் வயன் அப்படின்ட்டு ஒரு ஃப்ளையிங் கிஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே அவர் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. நீங்கள் அந்த ஃபோனை தான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அவர் சொன்ன மாதிரி நீங்கள் அவருக்கெல்லாம் கால் பண்ண போல் நீங்கள் அந்த ஃபோன் எடுத்துகிட்டு வாஷ்ரூம்குள்ளே போயிட்டு நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுறீங்க. ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு சீக்கிரமாக நான் ஹெட்டுக்கிட்ட பேசணும் அப்படின்றீங்க. ஸோ அவனும் டிடெக்டிவாக தான் இருக்கான். ஸோ அதனால டிடெக்டிவுக்கு அந்த ஹெட் இருப்பான்ல, அவன் தானே உங்களுக்கு இந்த மிஷனுக்குள்ளேயே அனுப்பி விட்டான். ஸோ அவன்கிட்ட போய் ஃபோனை கொடுக்க, அதுக்கப்புறம் தான் நீங்கள் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஓகே வயன், புரியுது, நாங்கள் கூட பதறிட்டு இருந்தோம் உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சோ அப்படின்ட்டு. சரி ஓகே, உன்னை சீக்கிரமாக அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறோம். எல்லா ரூட்டும் எப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டு தான் இருக்கோம். இன்றைக்கே ராகுல் அங்கே வருவான், ராகுல் கூட நீ எப்படியாச்சும் தப்பிச்சு வந்துரு. ஆனால் இங்கே வந்து தப்பிச்சு போகிறது கஷ்டமாச்சே, எப்படி இருந்தாலும் இவன் கண்டுபிடிச்சிடுவான். இல்லை வயன், இல்லை, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு தான் நான் சொல்கிறேன். ராகுல் வருவான், அவன் கூட எப்படியாச்சும் தப்பிச்சு வந்துரு. அதுக்கப்புறம் உனக்கு நான் டிக்கெட் போட்டு வச்சுருக்கேன், நீ அப்ராடில் கொஞ்ச நாள் இரு, அதுதான் உனக்கு சேஃப் அப்படின்ற மாதிரி ஃபுல் பிளானை போட்டு வச்சுருக்காரு. ஸோ நீங்களும் தேங்க்யூ சார், நான் கூட என்னை கண்டுக்காமல் அப்படியே விட்டுருவீங்களோன்னு நினச்சிட்டேன். நான் எப்படி வயன் நீ அப்படியே விடுவேன்? நீ எனக்கு ரொம்ப முக்கியம் வயன், எவ்வளவோ கேஸாக உன்னால் தான் நான் சால்வ் பண்ணியிருக்கேன், உன்னை எப்படியே விட முடியுமா? நீ என்னோட பொறுப்பில் இருக்க, நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காண்டி தான் நீ இவ்வளோ பெரிய மிஷின்குள்ளேயே இறங்கியிருக்க, உன்னை எப்படி அப்படியே விட முடியும்? இந்த பிளானுக்கு நீ ரெடியாக இரு. ஓகே ஓகே சார் அப்படின்ட்டு கால் வச்சுட்டு நீங்கள் கால் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணி வச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நைட்டுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நைட்டு வழக்கம் போல் ஜிமினும் வராரு, எப்போதும் போல் உங்களை ஹக் பண்ணி அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியல, ஏன்னா அவர் சிசிடிவியாக பார்க்க மறந்துட்டார். ஏன்னா அவர் இன்னைக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்தனால அவர் பார்க்க மறந்துட்டார். அந்த கேப்பில் தான் நீங்கள் இவ்வளோ பெரிய பிளான் போட்டு வச்சுருக்கீங்க இன்றைக்கி தப்பிச்சு போகிறதுக்காண்டி. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது உங்களுக்கு ஒரு சிக்னல் வருது, ராகுல் தான் அங்கே விசில் அடிக்கிறான். ஸோ இதுதான் உங்களோட கோட்வேர்ட். ஸோ அது தெரிஞ்சோன்னா நீங்கள் நைஸாக ஜிம்னோட ஹக்லேருந்து விலகுறீங்க. விலகிட்டு
நீங்கள் போயிட்டு குடுகுடுன்னு உங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிறீங்க. பேக் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு அந்த கன் இருக்கும்ல அதையும் கொஞ்சம் சேஃப்டிக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு போகிறீங்க. போயிட்டு கன்னை கண்டுபிடிச்சி எடுக்கிறீங்க. எடுத்துட்டு நீங்கள் வெளில வரீங்க. வந்துட்டு பார்த்தா அங்கே ராகுலை கையும் கழுவுமா ஜிமின் கன் பாயிண்டில் நிற்க வச்சிட்ருக்காரு. இதை பார்த்தோன்னா உங்களுக்கு ஷாக்கு. ராகுல் வயன் அப்படின்ட்டு அவனும் கூப்பிட்றான். நீங்களும் ராகுலை பார்த்துட்டு அப்படியே ஜிமினை தான் திரும்பி பார்க்குறீங்க. என்ன வயன் நீ, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இந்த மாதிரிலாம் பிளான் போடாத, என்கிட்டருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொன்னேன் தானே. ஆனால் நீ மட்டும் ஏண்டி என் பேச்சு கேட்கவே மாட்டுற. இதனால எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ வயன் அப்படின்ட்டு அவ்வளோ கூலாக சொல்கிறாரு. உங்களுக்கு செம்ம கடுப்பாயிட்டு பல்ல கடிக்கிறீங்க. ஏய் என்ன பல்லெல்லாம் கடிக்காத, உடஞ்சிட போகுது வயன், அது எனக்கு சொந்தமானது, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது என்ன அப்படின்ட்டு அவங்கள வெறுப்பேற்றுற மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு ஜிமின். இங்கே பாரு, மரியாதையாக ராகுலை விட்டுரு. நானும் அவனும் இங்கேருந்து போயிடுறோம். ப்ளீஸ் என்னை விட்டுரு. இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது. வயன் உங்ககிட்ட நான் அவ்வளோ சொல்லியும் மறுபடியும் இங்கேருந்து தப்பிச்சு போகணுன்னு நினைக்கிறேன். ஆமாம், உன்னை மாதிரி ஒரு கொலகாரம் கூட என்னால் எப்படி இருக்க முடியும்? எவ்வளோ பேரை நீ இது வரையும் கொண்டிருப்ப, அதே மாதிரி என்ன கொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம் அப்படின்ட்டு நீங்கள் கேட்க ஜிம்னோட ஃபேஸ் அப்படியே சீரியஸாக மாறிடுது. ஏன்னா என்னை பார்த்தா உன்னை நான் கொன்றுவேன்னு தோணுதா? உன்னை கொல்ற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய கொடுறேன்னா என்ன? நான் ஒன்றும் அப்படி கிடையாது வயன், உனக்கு என்னை பற்றி முழுசாக தெரியாது, அதனால நீ இப்படி சொல்லிகிட்டு இருக்க. நான் இப்போது உன்னை என்னோடய பெட்டர் ஹாஃபாக நினச்சிட்ருக்கேன். நீ இல்லை நான் என்னால் இருக்க முடியாது, அந்த அளவுக்கு நான் உன்னை லவ் பண்ணுறேன். நீ என்னன்னா நான் உன்னை கொன்றவன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஆமாம், உன்னையெல்லாம் நம்ப முடியாது. நீ எந்த நேரத்துக்கு எப்படி நடந்துப்பேனே தெரியல. இதில் நான் எப்படி உன்னை நம்ப முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்ல அவர் கடுப்பாயிட்டு, ஓ அப்படியா, அப்போ நீ இங்கேருந்து தப்பிச்சு போகிற? ஆமாம், நான் இங்கேருந்து தப்பிச்சு போவேன். எப்படி போவ? இவன் கூடியா அப்படின்ட்டு அவர் அப்படியே திரும்பி ராகுலை தான் கொடூரமாக மறைக்கிறாரு. அவன் பயந்து நடுங்கிட்டு இருக்கான். என்னப்பா நீ வயனை கூட்டிகிட்டு ஓடி போறியா? அதுக்கு நீ உயிரோடு இருக்கணுமே அப்படின்ட்டு கன்னை பாயிண்ட் பண்ணிவிட்டு ட்ரிகர்கிட்ட கை வச்சிட்ருக்காரு. இங்கே உங்களுக்கும் பதறிட்டு நீங்கள் இப்போ கன் எடுத்து ஜிமின் மேலே பாயிண்ட் அவுட் பண்ணுறீங்க. ஜிமின் அதை பார்த்து சிரிச்சிட்டு, என்ன வயன் நீ, கன்னில் தான் புல்லட்டே இல்லையே, அப்புறம் எப்படி நீ என்னை ஷூட் பண்ணுவ? நீ தான் கன்னை ஒழிச்சு வச்சதை நான் பார்த்துட்டு அதுக்குள்ளே இருக்க புல்லட்ஸ் எல்லாம் நான் எடுத்துட்டேனே, அப்புறம் எப்படி நீ என்ன ஷூட் பண்ணுவ? அது ஜஸ்ட்டு டம்மி துப்பாக்கி தான் இப்போது அப்படின்ட்டு ஜிமின் சிரிச்சிட்டே சொல்கிறாரு. அப்போ நீங்கள் கொஞ்சம் சிரிச்சிட்டு நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் வச்சுருக்க 2 புல்லட்டை எடுத்து அதுக்குள்ளே போடுறீங்க. ஜிமின் உங்ககிட்ட எப்படி புல்லட் வந்துச்சு அப்படின்ட்டு பார்த்துட்ருக்காரு. நானா முட்டாள்னு நினச்சிட்டியா ஜிமின்? நீ எல்லா இடத்துலையும் சிசிடிவி வச்சுருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ அன்றைக்கி நான் கன்னை ஒழிச்சு வைக்கும் போதும் பார்த்துட்டு தான் இருந்தேன்னு நல்லா தெரியும். ஸோ அதனால தான் உனக்கே தெரியாமல் 2 புல்லட் எடுத்து நான் சேஃப்டியாக வச்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் சிரிக்க ஜிமின் ஷாக்காக பார்க்குறாரு. பரவாயில்ல வயன், நீ ரொம்ப புத்திசாலி தான். இந்த மாதிரி புத்திசாலி எனக்கு பர்ஃபெக்டாக இருப்பா. இப்போ தான் நான் என்னோடய செலெக்ஷனை நினச்சி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். நீ எனக்கு ஏற்ற ஜோடி தான் அப்படின்ட்டு அதையும் அவர் பாசிட்டிவாக எடுத்துக்க சொல்லிகிட்ருக்காரு. உங்களுக்கு கடுப்பாகுது, எப்படி சொன்னாலும் இவன் எப்படி இவ்வளோ கூலாக இருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் கன் பாயிண்ட் பண்ணி நிற்க வைக்க ஜிமின் ராகுல் மேலே காமிச்சிட்ருக்க அந்த கன்னை கீழே இருக்கிற மாதிரியே தெரியல. ப்ளீஸ் மரியாதை கன்னை இறக்கிடு, நான் சத்தியமாக உன்னை ஷூட் பண்ணிவிடுவேன். என்ன ஷூட் பண்ணிடுவியா? அது உன்னால் முடியாது வயன், ஏன்னா நீ தான் என்னை லவ் பண்ணுறியே. நான் உன்னையே லவ் பண்ணல. இல்லை, நான் உன்னோட கண்ணில் பார்த்துருக்கேன், நீ என்னை லவ் பண்ணுற. நீ என்னையா ஏன் அளவுக்கு லவ் பண்ணலனாலும் என்னை நீ லவ் பண்ணுற. நீ என்னை ஷூட் பண்ண மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு அவர் திரும்பி ராகுலை தான் பார்த்து நக்கலாக சிரிக்கிறாரு. அவங்க பயந்து நடுங்கிட்டு இருக்கான். அப்போ நீங்கள் ப்ளீஸ் கன்னை இறக்கிடு. முடியாது அப்படின்ட்டு அவர் அப்படியே ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணிட்டாரு. நீங்களும் அப்படியே ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க ஜிம்னை பார்த்து. உங்கள் புல்லட் அப்படியே வந்து ஜிம்னோட நெஞ்சு பக்கத்தில் இறங்குது. ஆனால் ஜிமின் ஷூட் பண்ண புல்லட் ராகுல் மேலே படவே இல்லை. ஏன்னா ஜிம்னோட கன்னில் தான் புல்லட்டே இல்லையே. அது தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் சும்மா உங்ககிட்ட விளாட்றதுக்காண்டி அப்படியே கன்னை ப்ரெஸ் பண்ணியிருப்பாரு. அதை புரிஞ்சுக்காத நீங்கள் அவன் ஷூட் பண்ண தான் போகிறான் அப்படின்ட்டு நீங்கள் இப்போ ஜிமினை ஷூட் பண்ணிட்டீங்க. ஜிமினால் இது ஏற்றுக்கவே முடியல. நீங்கள் அவரை கொல்ல துணிஞ்சிட்டிங்களா அப்படின்ட்டு அவர் கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. முதல் தடவையாக எத்தனையோ பேர் அவரை தாக்க வந்திருக்காங்க. ஆனால் அது எல்லாத்துலேருந்தும் அசால்ட்டாக தப்பிக்கிறவர் இன்னைக்கு ஒரு பொண்ணால் கன் ஷூட் வாங்கி கீழே கிடக்கிறாரு. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு நிமிஷம் இதயமே இல்லை.
நீங்கள் அப்படியே போயிட்டு ஜிமின் சாரி நான் வேணும்னு ஷூட் பண்ணல, நீ ராகுலை ஷூட் பண்ண போகிறேன்னு நினச்சி தான் நான் உன்னையும் ஷூட் பண்ணிட்டேன், நான் வேணுமே ஷூட் பண்ணல அப்படின்ட்டு உங்களுக்கு கை காலெல்லாம் கடகடான்னு நடுங்கிட்டு இருக்கு. அங்கே ராகுலும் வையன் வா தப்பிச்சிடலாம், இங்கேருந்து தப்பிச்சா தான் கரெக்டு, இப்போ போகலன்னா அதுக்கப்புறம் எப்போவுமே போக முடியாது, வந்துரு வையன் போயிடலாம் அப்படின்ட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். பட் உங்களால் ஜிமினை விட்டு போக மனசே இல்லை. ஜிமினும் உங்களே தான் பார்த்துட்டு இருக்காரு. உங்கள் மேலேருந்து அவரோட கண்ணை விளக்கவே இல்லை. அது உங்களுக்கு ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. இல்லை ராகுல் என்னால் வர முடியாது அப்படின்ட்டு கையை உதறிட்டு நீ கிளம்பு, நீங்கள் வந்து போயிடு, நீங்கள் வந்து தப்பிச்சு போகிறது தான் நல்லது, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நீ போ அப்படின்ட்டு ராகுலை நீங்கள் கம்பல் பண்ணி அங்கேருந்து அனுப்பி வச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஜிமினை இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஜிமினுக்கு அங்கே ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. ஜிமின் இப்போது படுத்துட்ருக்காரு, நல்லா தூங்கிட்டுருக்காரு. நீங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு அவர் கையை பிடிச்சி தான் அழுதுட்ருக்கீங்க. உங்களுக்கும் அவர் மேலே லவ் இருக்கு இல்லையா, ஸோ அதனால தான் நீங்கள் இப்போ உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் அவ்வளோ தைரியமாக அவரை ஷூட் பண்ணீங்கன்னு தெரில. சாரி நான் வேணும்னு பண்ணல, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், ஒரு பதட்டத்தில் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருக்கீங்க ரிப்பீட்டடாக. சரி ஓகே, எவ்வளோ நேரம் தான் அப்படி சாரி கேட்டுட்ருப்ப, சாரி கேட்டால் மட்டும் போதுமா அப்படின்ற மாதிரி ஜிமினோட வாய்ஸ் கேட்க தான் நீங்கள் நிமிந்து பார்க்குறீங்க. அவர் உங்களையே தான் விடாமல் பார்த்துட்ருக்காரு. எப்போ எந்திரிச்ச, இரு நான் டாக்டர் கூப்பிட்டு வரேன். இரு டாக்டரெல்லாம் அப்புறம் கூப்பிட்டுக்கலாம், இங்கே உட்காரு கொஞ்ச நேரம். பரவாயில்லையே, நான் கூட என்னை விட்டுட்டு நீ அப்படியே தப்பிச்சு போயிடுவ, இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு மாதிரி நினச்சேன். பட் நீ என்னை விட்டு தப்பிச்சு போகாமல் என் கூட இருக்கியே, ரொம்ப தேங்க்யூ அப்படின்றாரு. என்ன? ஆமாம், நீ என்னை ஷூட் பண்ண செகண்ட் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, உனக்கு என் மேலே லவ்வே இல்லை, நான் தான் தப்பாக புரிஞ்சுட்டு உன்னை கம்பல் பண்ணி வச்சிட்ருக்கேன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் தெரியுது நீயும் என்னைய அதிகமாக லவ் பண்ணுறேன்னு. சாரி, நான் உன்னை லவ்வெல்லாம் பண்ணல, நான் உன்னைய ஷூட் பண்ணிட்டேன்னு ஒரு கில்ட்டியில் தான் உன்னைய வந்து நான் இப்போது ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன். மற்றபடி எனக்கு உன் மேலே லவ்வெல்லாம் இல்லை. ஓ, அப்போ உனக்கு நிஜமாவே என் மேலே லவ் இல்லையா? அப்புறம் எதுக்கடி என்னை காப்பாற்றினேன், அப்படியே விட்டு வர வேண்டியது தானே? நான் எப்படி அப்படியே விட்டு வர முடியும், நான் ஒன்றும் உன்ன மாதிரி கொலகாரம் இல்லையே, கொன்று போட்டுட்டு அப்படியே போகிறதுக்கு. அதனால்தான் எனக்கு ஒரு மனசாட்சி இருக்குது, அதனால தான் உன்னை காப்பாற்றி இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லும் போது தான் ஜிமினுக்கு இப்போயும் நம்ம தப்பாக தான் புரிஞ்சிட்ருக்கோமான்னு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஓ அப்படியா, சரி ஓகே, இப்போ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், இதுதான் உன்னோட ஃபைனல் கடைசியான ஒரு சான்ஸ், நீ இப்போ வந்து கிளம்பலாம். என்ன? ஆமாம், இப்போது உனக்கு தான் என் கூட இருக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டல, ஸோ இப்பயே நீங்கள் வந்து கிளம்பிடலாம். ஆனால் இன்னொரு வாட்டி நான் ரெக்கவர் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் வந்து கிளம்பிட்டேன்னா நல்லது. ரெக்கவர் ஆன பிறகு நான் உன்னை பார்த்தேன்னா என்னை விட்டு போக விட மாட்டேன், உன்னை பர்மனெண்ட்டாக உன்னை ஃபோர்ஸ் பண்ணியாச்சும் என் கூடயே வச்சுப்பேன். அதுக்கு நீ இப்பயே என்கிட்டேருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்ட்டு ஜிமின் சொல்லிவிட்டு அப்படியே திரும்பிக்கிறாரு. ஆனால் அவர் மனசுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது அப்படின்ட்டு தான் வேண்டிகிட்ருக்காரு. பட் நீங்கள் இதுதான் சொன்னது அப்படின்ட்டு உங்களால் நம்பவே முடியல. சரின்ட்டு நீங்கள் படி இப்போச்சும் விட்டானே அப்படின்னு நினச்சி போகிறீங்களா என்னமோ. நீங்கள் அங்கேருந்து ஜிமின்கிட்டேருந்து அப்படியே விலகி நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு போயிட்டுருக்கீங்க. அது கேட்குது, அவருக்கு மனசே உடஞ்சிருச்சு. நீங்கள் அவரை விட்டு போயிடுவீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அவருக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. கொஞ்ச நாளாக தான் அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார், நம்மளுக்குன்னு ஒருத்தி இருக்கா அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். ஆனால் இப்போது அவள் ஒருத்தியுமே நம்ம கூட இருக்க போகிறதில்ல, அவள் நம்மளை விட்டு போகிறாளா, நம்மளுக்குன்னு இந்த உலகத்தில் யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரி ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் டோரை திறக்கிறீங்க, திறந்த பிறகு ஜிமினை திரும்பி ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே அங்கே வந்து கிளம்பிட்டீங்க. ஜிமினுக்கு டோர் க்ளோஸ் பண்ண பிறகு அவள் போயிட்டாளா, நிஜமாகவே போயிட்டாளா அப்படின்ட்டு திரும்பி அந்த ரூம் ஃபுல்லு தேடுறாரு. பட் நீங்கள் தான் இல்லையே. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டு எந்திரிச்சு அப்படியே போய் விண்டோ பக்கத்தில் உட்காந்துட்டு சோகமாக வெளில பார்த்துட்ருக்காரு. இதுவரையுமே அவர் இவ்வளோ சோகமாக இதுவரையும் ஃபீல் பண்ணதே இல்லை, இவ்வளோ லோன்லியாகவும் இதுவரையும் ஃபீல் பண்ணதில்லை. அவர் சின்ன வயசுலேருந்து லோன்லியாக தான் இருந்தார். பட் இப்போது அவர் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாரு. நீங்கள் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போது அவரை பின்னாடிலேருந்து ஒரு சாஃப்டான ஹேண்ட்ஸ் வந்து ஹக் பண்ணுது. அவருக்கு ஷாக்கு. நீங்கள் தான் வந்திருக்கீங்க, அது அவருக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. உங்களோட ப்ரெசன்ஸ் அவருக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. வயன், நான் தான். நீ போகலையா? எங்கே போகணும்? நான் எதுக்கு போகணும்? நான்லாம் போக மாட்டேன், நான் டாக்டர்கிட்ட சொல்லிட்டு வர தான் போனேன். அப்போ அவரை ஹாப்பியாக திரும்பிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாரு. நீங்களும் ஹக் பண்ணிக்கிறீங்க.
நீ போகலையா? நீ கூட என்னை விட்டு போவேன்னு நினச்சேன். உனக்கு தான் என் கூட இருக்க பிடிக்கலையே. நீ அவ்வளோ பேசின, பின்ன எதுக்கு திரும்ப வந்த? நான் சும்மா பேசினேன். நான் அது எதுக்கு பேசினதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் உன்னை விட்டு போக எனக்கு மனசே இல்லை. நான் உன் கூட இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். ஆனால் நீ பண்ணுற ஒர்க், நீ எல்லாரையும் சாவடிக்கிற. உனக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்தா? உனக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா மற்றவங்கள சாவடிக்க? நீ ஒன்றும் கடவுள் கிடையாது. எல்லாருக்கும் உயிரை கொடுத்துட்டு உயிரை எடுக்கிறதுக்கு. உன்னால் உயிரை எடுக்க மட்டும்தான் முடியும். உன்னால் ஒரு உயிரை கொடுக்க முடியுமா என்ன? முடியாதுல்ல. அப்போ உனக்கு உயிரை எடுக்கிறதுக்கும் எந்த ரைட்ஸுமே கிடையாது. இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி எதாச்சும் பண்ணேன்னு வச்சுக்கோ, நான் சத்தியமே ஒன்று விட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்போ நான் என்ன பண்ணணுன்ற? இதுக்கப்புறம் நீங்கள் யாரையுமே கொல்லக்கூடாது, யாரையுமே கொல்லக்கூடாது. நீங்கள் பண்ணிகிட்ருக்க வேலையுமே விட்டுறணும். ப்ளீஸ் விட்டுருங்க பையன். நீ கொல்லக்கூடாதுன்னு சொன்ன வேணா ஏற்றுக்கிறேன். ஆனால் இந்த வேலையை என்னால் விட முடியாது. சரி ஓகே, பட் யாருக்குமே எந்த கஷ்டமும் நீங்கள் கொடுக்கக்கூடாது, யாரோட உயிரையும் எடுக்கக்கூடாது. அது மட்டும் எனக்கு போதும். நான் உங்கள் கூடயே இருக்கிறேன் அப்படின்றீங்க. அவருக்கும் அப்போ தான் கொஞ்சம் ஹாப்பியாகுது. இருந்தாலும் அவரோட இந்த பிஸ்னஸை அவரால் விட முடியாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய நிலைமைக்கு வந்திருப்பார். நீங்கள் சொன்ன ஒரே வார்த்தைக்காண்டி அவரால் விட முடியுமா என்ன? இருந்தாலும் நீங்கள் அவரை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டீங்களே, அதே அவருக்கு போதும். ஸோ அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் எல்லாம் அனுப்புறதுக்கு வீட்டுக்கு தான் வந்துட்டு நீங்கள் தான் ஜிமினை பார்த்துக்கிறீங்க. ஜிமினுக்கு நான் முழுசாக சரியாகல, ஆனால் அவர் தான் என்னால் ஹாஸ்பிட்டலெல்லாம் இருக்க முடியாது அப்படின்ட்டு 2 டேஸ்லேயே டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு வந்திருப்பார். ஸோ நீங்கள் தான் இப்போ டேக் கேர் எடுத்து பார்த்துட்ருக்கீங்க. அவர் பெட்டில் படுத்துட்ருக்காரு. அவரால் எந்திரிக்க முடியல, ஏன்னா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் அவரால் எந்திரிக்க முடியாமல் இருக்க நீங்கள் தான் அவருக்காண்டி ஹாட்டான வாட்டரில் அப்படியே டவலை நினச்சி அவர் பாடி வாஷ்லாம் பண்ணி விட்டுட்ருக்கீங்க. அவர் ஷர்ட்டை கழட்டிட்டு அப்படியே அவர் மேலெல்லாம் நீங்கள் அந்த ஹாட் டவலை வச்சு அப்படியே வைப் பண்ணி விட்டுட்ருக்கீங்க. அவர் விடாமல் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் என்ன, ஏன் என்னை இப்படி பார்க்குறீங்க? இல்லை வயன், நீ என்னை இவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கிறியா? ஆமாம், இதில் என்ன இருக்குது? இல்லை, நீ இவ்வளோ கேர் எடுத்து பார்த்துப்பேன்னு நினைக்கல. என்னைய ஷூட் பண்ணதே நீ தான். நீ என்ன இப்போ என்னைய டேக் கேர் எடுத்து பார்த்துக்கிறியே, அதை நினச்சா எனக்கு சிரிப்பாக வருது. அப்படின்ட்டு நீங்கள் அவரை பார்த்து முறைக்கிறீங்க. ஓகே ஓகே, முறைக்காத, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நடிக்கிறாரு. நீங்கள் சிரிச்சிட்டிங்க. ஐயோ சிரிக்கிறியா, நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் அவர் ரசிக்கிறாரு. போதும், ரொம்ப கலாய்க்க தேவையில்ல அப்படின்றீங்க. இப்போ எதுக்கு ஏன் நீ இப்படி சிடுன்னு இருக்க? கொஞ்சமாச்சும் சிரிச்சு பழைய மாதிரி பேசு. பழையும்போது நீ அப்படியே பயந்து நடுங்கிட்டு இருப்ப. இப்போ என்னன்னா இப்படி எகத்தாளமாக பேசுகிற? நான் யாருன்னு தெரியும் தானே? இல்லையே, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. தெரியாதா? நான் எவ்வளோ பெரிய மாஃபியா, என்னைய தெரியாதுன்ற? மாஃபியாக்கெல்லாம் கிங்காக இருக்கேனா? என்னைய தெரியாதா வேணும் உனக்கு? எல்லாம் தெரிஞ்சு தானேடி இங்கே வந்த, அதுவும் எனக்கு எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காண்டி. ஆமாம் ஆமாம், எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி அப்படியே கிழிச்சிட்டாங்க அப்படின்ட்டு நீங்கள் வாய்க்குள்ளேயே முடங்குறீங்க. என்ன சொன்ன? ஒன்றும் சொல்லலையே அப்படின்ட்டு நீங்கள் எந்திரிச்சு போகிறீங்க. அப்போ அவர் உங்கள் கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டாரு. நீங்கள் அப்படியே அவர் மேலே மோதி நிற்கிறீங்க. என்ன, எதுக்கு இப்போ என்னை பிடிச்சி இழுக்கிற? விடு. இல்லை வயன், அது நீ ரொம்ப நாளாக எனக்கு கிஸ்ஸே பண்ணல. நான் உன்னோட கிஸ்ஸை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் இதுவரையும் எப்போ உனக்கு கிஸ் கொடுத்துருக்கேன் நீ மிஸ் பண்ணுறதுக்கு? அதுவும் கரெக்டு தானே, நீ எனக்கு கிஸ்ஸே பண்ணதில்ல. கிஸ் பண்ண? நான் கிஸ் பண்ணணுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா வாய்ப்பு இல்லையா? நீ தானே ஏன்னு சொன்ன நீ லவ் பண்ணுறேன்னு. அப்போ ஒரு கிஸ் கூட பண்ணலன்னா என்ன அர்த்தம்? நான் உன்னை லவ் பண்ணுறேன் தான், அது கிஸ் பண்ணி தான் ஆகணும்னு நினச்சிருக்கா? நீ பேசுகிறத பார்த்தா நீ நான் லவ் பண்ணுற மாதிரியே தெரியல. இன்னும் எனக்கு எதிராக எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும் தான் இருக்கியா என்ன? ஆமாம், உனக்கு எதிராக எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி உன்னை ஜெயிலுக்குள்ளே தள்ளுறதுக்காண்டி தான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இரு, கழுகு மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உனக்கு எதிராக எவிடன்ஸ் கிடைக்கட்டும், உனக்கு இருக்கு அப்போ அப்படின்ட்டு நீங்கள் சீரியஸாக சொல்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க. அவருக்கு தெரியுது நீங்கள் சும்மா தான் சொல்கிறீங்கன்னு. ஓகே வயன், நான் வெயிட் பண்ணுறேன். நீ சீக்கிரமாக எனக்கு எதிராக எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிவிடு. அதுக்குள்ளே நானும் நம்ம 2 பேருக்கும் சேர்த்து ஒரு எவிடன்ஸை ரெடி பண்ணுறேன். என்ன புரியல? அதுக்குள்ளே உனக்கும் எனக்கும் ஒரு பாப்பா ரெடி பண்ணிடுறேன்னு. சி பொறுக்கி அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டீங்க சிரிச்சிட்டே. அவரும் சிரிக்கிறாரு. நீங்கள் சும்மா காமெடிக்கு தான் சொல்லிகிட்ருக்கீங்க. ஜிமினும் அப்படி தான்.
அவருக்கு புரிஞ்சிருச்சு நீங்கள் இதுக்கு மேலே அவருக்கு எதிராக எந்த எவிடன்ஸும் கலெக்ட் பண்ண மாட்டீங்கன்னு. ஏன்னா நீங்கள் அவர் மேலே ஃபுல்லாகவே லெவலில் விழுந்துட்டீங்கன்னு அவருக்கு புரிஞ்சு போச்சு. ஏன்னா நீங்கள் அவரை சுத்த பிறகு நீங்கள் எவ்வளோ பதறினீங்கன்னு அவர் உங்கள் கண்ணில் பார்த்தாரு. ஸோ அதனால தான் அவரும் இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் நார்மலாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. நீங்களும் அப்படி தான் கொஞ்சம் உங்களுக்கு அவர் ஏற்றுக்க கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் அவரை ஏற்றுக்கிட்டு இப்போ அவர் கூட வாழ ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜிமின் கொஞ்சம் நல்லாவே ரெக்கவர் ஆகிட்டாரு. நீங்கள் தான் ஜிமினை ரொம்பவே நல்லா பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போது நீங்கள் ஜிமின் உங்களுக்கு கிஸ் பண்ணுறதே எப்படின்னே தெரியல. என்ன சொன்ன? ஆமாம், உங்களுக்கு கிஸ் பண்ணுறது எப்படின்னே தெரியல. சின்ன வயசுலேருந்து நீங்கள் பார்த்ததே இல்லையா? எவ்வளோ மூவியில் எவ்வளோ சாஃப்டாக கிஸ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் என்னன்னா முரட்டுத்தனமாக கிஸ் பண்ணுறீங்க. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் கிஸ் பண்ணி தான் என்னோடய லிப்ஸ் எல்லாம் இப்படி காயமாக இருக்குது. கொஞ்சமாச்சும் எப்படி கிஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கோங்க. ஓ, கற்றுக்கணுமா? சரி, ஓகே, நீ ஏன் கற்றுத்தா. எனக்கு தான் கிஸ் பண்ணுறது தெரியாதே. நானா? இவ்வளோ பேசுகிறியே, அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல, சொல்லித்தா. ஓகே, நான் சொல்லித்தரேன் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ஃபிங்கர்ஸில் இருக்க ஜாயின்ஸில் நீங்கள் அப்படியே எப்படி கிஸ் பண்ணுறது அப்படின்ட்டு பொறுமையாக சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. அவர் உங்கள் லிப்ஸை தான் பார்த்துட்ருக்காரு. என்ன கவனிக்கிறீங்களா? கவனிச்சுட்டு தானே இருக்கேன் அப்படின்ட்டு அவரும் பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அப்புறம் பொறுமையாக இப்படி தான் அப்படின்றீங்க. ஓகே வயன், இப்போ வேணால் ட்ரையல் பார்க்கலாமா? பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் நான் பண்ண மாதிரியே உங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தான் ட்ரையல் பார்க்கலாம். ஓ அப்படியா அப்படின்ட்டு ஜிமின் பர்ஃபெக்டாக பண்ணிட்டாரு. குட் ஜிமின், நீங்கள் நல்லா கற்றுக்குறீங்க. நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் லேர்னர் தான். அதான் எனக்கு தெரியுமே. ரொம்ப தான் பில்டப்பு அப்படின்ற மாதிரி தான் உங்கள் ரியாக்ஷன் இருக்குது. சரி வா, இப்போ நான் உன்னோட லிப்ஸில் ட்ரையல் பார்க்குறேன். இல்லை வேணாம், நீங்கள் ட்ரையல் பார்த்துட்டீங்களா? போதும். இல்லை வயன், அது எப்படி? ஒரு தடவையாச்சும் ரியலான ட்ரையல் பார்த்தா தானே அது கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ட்டு உங்களை அப்படியே வெஸ்ட்டு சுற்றி ஹேண்டர் அப் பண்ணி உங்களை அப்படியே அவர் கிட்ட இழுக்கிறாரு. நீங்கள் அவர் ஐசியாக பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க லவ் ரொம்பவே டீப்பாகிடுச்சு இந்த ஃபியூ டேஸில். அதுக்கப்புறம் ஜிமின் உங்கள் கிட்ட வராரு. நீங்கள் ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. உங்கள் கிட்ட வந்தவர் உங்கள் லிப்ஸை நீங்கள் சொன்ன மாதிரியே சாஃப்டாக கேப்சர் பண்ணுறாரு. நீங்களும் லைட்டாக சிரிக்கிறீங்க. அவரும் சிரிச்சிட்டே உங்களோட லிப்ஸை அவர் லிப்ஸுக்குள்ளே கொண்டு வந்து ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸ்டார்டிங்கில் அவர் ரொம்ப சாஃப்டாக உங்களோட அப்பர் லிப்ஸ், உங்களோட லோவர் லிப்ஸ் அப்படின்ட்டு ஏதோ கரும்பை சக் பண்ணி குடிக்கிற மாதிரி உங்களோட லிப்ஸை சக் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்டார்டிங்கில் சாஃப்டாக போச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன சின்ன பப்பாவா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு நடந்துக்கிறதுக்கு அவரோட ஸ்டைலில் இப்போ கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் அவரை புஷ் பண்ணுறீங்க, பட் முடியலை. அவரோட கிஸ்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. 2 பேரும் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஜிமின் தான் இந்த வாட்டி உங்களை ரொம்ப சஃபர் பண்ண வைக்கிறாரு. நீ மட்டும் தான் பண்ணுவியா, நானும் பண்ணுவேண்டா அப்படின்ட்டு நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்கிறதா நினச்சிட்டு ஜிமினோட லிப்ஸை மேய்ஞ்சி முடிச்சிட்ருக்கீங்க. இப்படி 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே டோர் நாக் ஆகுது. ஸோ யார் அப்படின்ற மாதிரி ஜிமின் தான் ஓப்பன் பண்ணுறாரு. அப்போது சார் ஜங்குக் வந்திருக்காரு உங்களை பார்க்குறதுக்காண்டி. என்ன ஜங்குக்கு வந்திருக்கானா அப்படின்ட்டு ஜிமினோட ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல். ஓகே, நான் வந்துடுறேன், 2 minutes. ஓகே சார். வயன். என்ன ஜிமின்? நான் உனக்கு ஒருத்தனை இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக காத்துட்ருக்கேன். அவன் வந்திருக்கான், வா போகலாம். யார்? நீ வா, உனக்கே தெரிய போகுது அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி கீழே தரன்னு இழுத்துட்டு போகிறாரு. நீங்களும் அப்படி யார் தான் அப்படின்ட்டு ஆர்வத்தோட கீழே போயிட்டு ஜங்குக்கோட ஃபேஸை பார்க்குறீங்க. பார்த்தோன்னே உங்கள் ஃபேஸில் இருக்க அந்த ஸ்மைல் போய் அப்படியே கோமா மாதிரி அவ்வளோ அனலாக அவரை பார்த்து முறைச்சிட்ருக்கீங்க. உங்கள் கையை பிடிச்சி அப்படியே கீழே கூட்டு வராரு. டே ஜங்குக், உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சுடா, ஐ மிஸ் யூ ஜங்குக் அப்படின்ட்டு ஜிமின் போய் ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஜங்குக்கும் அவ்வளோதான் ஹக் பண்ணிவிட்டு ஹாய் வயன் அப்படின்றாரு. பட் நீங்கள் இன்னுமே முறைச்சிட்ருக்கீங்க. என்ன வயன், ஹாய் சொல்லு, அவன் தான் சொல்கிறான்ல அப்படின்ட்டு ஜிமின் உங்களை பார்க்குறாரு. அப்போ நீங்கள் அப்படியே ஜங்குக் கிட்ட போயிட்டு அவரோட கன்னத்துலேயே ஒன்று பலார்னு ஒன்று கொடுக்குறீங்க. அங்கே எல்லாரும் ஷாக் ஆகி பார்த்துட்ருக்காங்க. ஜிமினுக்கு நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு சுத்தமாக புரியல. ஜங்குக்கும் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்னு புரியாமல் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே ஒரு சட்டையை பிடிச்சி எவ்வளோ தைரியம் இருந்தா என் அக்காவை ஏமாத்திருப்ப, என் அக்காவை கொண்டிருப்ப, நீ எல்லாம் உயிரோட இன்னும் இருக்கியா, உன்னைய கொல்லணும் தாண்டா நான் இத்தனை நாளாக காத்துட்ருக்கேன் அப்படின்ட்டு கோவத்தில் நீங்கள் அவ்வளோ துள்ளுறீங்க. ஜிமின், இவ்வயன் என்ன பண்ணிகிட்ருக்க, விடுங்க ஜிமின் அப்படின்ட்டு இன்னொன்று நீங்கள் அப்படியே ஜங்கு கண்ணத்தில் கொடுக்க போகிறீங்க. அப்போ ஜிமின் உங்கள் கையை பிடிச்சிட்டு உங்கள் கண்ணத்தில் ஒன்று பலார்னு கொடுத்துட்டாரு. அவர் அடித்ததில் நீங்கள் அப்படியே போய் சோஃபாவில் விழுந்துட்டு உங்கள் கண்ணத்தில் கை வச்சு நீங்கள் அப்படியே அழுதுட்டே ஜிமினை தான் பார்க்குறீங்க. உங்களோட பார்வையில் ஒரு வலி தெரியுது ஜிமினுக்கு. ஜங்குக்கும் புரியுது. பட் என்ன நடந்துச்சு, நாம் என்ன பண்ணோம்,
இவளுக்கும் நம்மளுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ட்டு ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. அப்போது என்ன என்ன அரைஞ்சிட்டிங்கல்ல இவனுக்காண்டி, இந்த மாதிரி ஒரு கொலைகாரனுக்காண்டி. ஓ நீங்களும் கொலைகாரன் தானே, அதனால தான் நீங்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் இருக்க கோவத்தில் நீங்கள் கண்ணா பின்னான்னு ஜிமினியை பேச ஆரம்பிச்சிட்டிங்க. ஜிமினுக்கு என்ன வையன்னு உனக்கு ஆச்சு, ஏன் இப்போ பைத்தியக்காரத்தனமாக வளரிட்டு இருக்க, கொஞ்ச நாள் நல்லா தானே இருந்த, இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனை, இவன் தான் பிரச்சனை, இவனுக்காண்டி தான் இந்த மிஷின்குள்ளேயே இறங்கினேன், இவனை பார்த்துட்டு என்னால் இப்படி சும்மா இருக்க முடியும், இவனை நான் கொன்னே ஆகணும் அப்படின்ட்டு அங்கே ஒரு பெரிய நீடல் இருக்குது, அதை எடுத்துகிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போ ஜிமினா தடுத்துட்டு, வையன் பைத்தியமாக உனக்கு என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி லூசு தனமாக வளரிட்டு இருக்க, என்ன நான் லூசா, எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான், என் அக்காவை காதலிக்கிறேன்னு சொல்லி கொன்னுட்டான், என் அக்கா செத்ததுக்கு இவன் தான் காரணம் அப்படின்றீங்க. அங்கே யாருக்கும் ஒன்றும் புரியல. என் வயன் என்னதான் முழுசாக சொல்லு, பைத்தியக்காரி மாதிரி உளறிட்டு இருக்காத அப்படின்ட்டு சொன்ன பிறகு தான் நீங்கள் ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, உங்களுக்குன்னு சொந்தம்னு இருக்கிறதே உங்களோட அக்கா மட்டும்தான். அவங்க தான் படிச்சுட்டு டிடெக்டிவ் ஆகிருக்காங்க. அவங்களுக்கு டிடெக்டிவ்னால் அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ ஆசைப்பட்டு அவங்க இப்போ கஷ்டப்பட்டு படித்து டிடெக்டிவ் ஆகிருக்காங்க. நீங்கள் அப்போது காலேஜ் மட்டும்தான் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு உங்கள் அக்கானா ரொம்ப பிடிக்கும், உங்கள் அக்காவுக்கு அவ்வளோதான் உங்களை ரொம்பவே பிடிக்கும். உங்கள் அக்கா தான் கஷ்டப்பட்டு உங்களையும் படிக்க வச்சுட்டு அவளும் படிச்சிருப்பா. ஸோ அவளுக்கு ஒரு தடவை ஒரு மிஷன் கொடுத்துருப்பாங்க, அது ஜங்குக்கு எதிராக எவிடன்ஸை கலெக்ட் பண்ணும். அதுக்கு அவளும் உங்களை மாதிரி தான் ஜங்கு கூட பழகி அவன்கிட்டேருந்து எவிடன்ஸை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிருப்பா. ஜங்குக்கும் அப்போது ஒரு மாதிரி கெத்தாக தான் சுற்றிட்டு இருந்திருப்பார். அப்போது அவ்வளோவெல்லாம் வளர்ந்துருக்கல ஜிம்னும் சரி ஜங்குக்கும் சரி. ஸோ ஜங்கு கிட்ட நெருங்கிறது நிலாவுக்கு ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக தெரியல. ஸோ நிலாவும் போயிட்டு ஜங்கு கிட்ட பேசுகிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. ஜங்குக்கு ஃபஸ்ட்டு செகண்டே அவளை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அவர் ஸ்டார்டிங்லேருந்தே அவளை லவ் பண்ணிகிட்டே தான் அவர்கிட்ட பழகிட்டு இருந்திருப்பார். நிலாக்கும் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணும் அப்படின்ட்டு மட்டும்தான் ஸ்டார்டிங்கில் மைண்டில் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஜங்கு கூட பழக தான் அவனோட குணம் புரிஞ்சிச்சு, அவன் எவ்வளோ நல்லவன் புரிஞ்சிச்சு, அவன் பண்ணுற தொழில் அவனுக்கு வேறு வழியெல்லாம் பண்ணுறான்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் நிலாவும் அதுக்கப்புறம் லவ்வில் விழுந்துட்டா. 2 பேரும் டீப்பாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேருக்குமே பிரிஞ்சு போக மனசே இல்லை. 2 பேரும் எந்த சூழ்நிலை இருக்காங்கன்னு தெரிஞ்சுமே 2 பேரும் லவ் பண்ணிகிட்ருக்காங்க. நிலாவும் சொல்லிட்டா, உனக்கு எதிராக எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காண்டி தான் நான் வந்தேன் அப்படின்ட்டு. ஆனால் ஜங்குக்கு அது ஒன்றும் பெருசாகவே தெரியல. அவருக்கு நிலாவை லவ் பண்ணுறாரு. ஸோ நிலா எங்கள் பக்கத்தில் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மட்டும்தான் ஜங்குக்கு இருக்குது. ஸோ அவர் இதை பெருசாகவே எடுத்துக்கல. நிலாக்கும் அப்போ தான் நிம்மதியாக இருந்திருக்கும். 2 பேரும் பீஸ்ஃபுல்லாக லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நிலா சூசைட் பண்ணியிருப்பா. சூசைட் பண்ணிக்கிட்ட பிறகு உங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. நிலாக்கு ஜங்குக்கு லவ் பண்ணிட்டு இருந்தா அப்படின்லாம் உங்களுக்கு அப்போ தெரிஞ்சிருக்காது. நீங்கள் நிலா எப்படி சூசைட் பண்ணிப்பா, அவள் அந்த மாதிரி ஆளே கிடையாது, அவள் சூசைட் எல்லாம் பண்ணிக்கிற ஆளே கிடையாது அப்படின்ட்டு நீங்கள் யார்கிட்டயோ போயிட்டு கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருப்பீங்க. ஆனால் யாருமே உங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன ஆச்சு அப்படின்ட்டு விசாரிக்கணும்னு நினச்சா கூட யாருமே உங்களுக்கு கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்ககிட்ட அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, உங்ககிட்ட பவர் இல்லை. ஸோ அதனால தான் நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு உங்கள் அக்கா விட்டதை நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் டிடெக்டிவ்க்கு கஷ்டப்பட்டு படித்து நீங்கள் இப்போ டிடெக்டிவ் ஆகிருப்பீங்க. டிடெக்டிவ் ஆன பிறக்கே உங்கள் அக்காவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தான் நீங்கள் இப்போது அஃபிஷியலாக விசாரிச்சிருப்பீங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் ஜங்குக்கை பற்றி. உங்கள் அக்கா ஜங்குக்கை லவ் பண்ணிகிட்டு இருந்தது, அதுவும் எவிடன்ஸ் கண்டிதாக லவ் பண்ணிகிட்டு இருந்தது அப்படி இப்படின்ட்டு உங்களுக்கு எல்லாமே தெரிய வந்திருக்கும். ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக உங்கள் அக்காவை பார்க்கும்போது கூட ஜங்குக் அப்படின்ற மாதிரி தான் லாஸ்ட்டாக அவள் வாயிலேருந்து வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் லிங்க் பண்ணி நீங்கள் அப்போ அக்காவோட கொலைக்கு ஜங்குக் தான் காரணம் அப்படின்ட்டு தான் நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க. ஜங்குக்கை பழி வாங்கிறதுக்காண்டி தான் நீங்கள் மெயினாகவே ஜிம்னோட இந்த கேஸ்குள்ளே வந்திருப்பீங்க. நீங்கள் என்ன முட்டாளா, சும்மா இவனுக்கு எதிராக எந்த எவிடன்ஸும் கலெக்ட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டுமே நீங்கள் ஜிம்மின் கூட பழகி எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பொய்யா ஒரு காரணத்தை சொல்லி தான் ஜங்குக்கை பழி வாங்கிறதுக்காண்டி நீங்கள் இந்த மிஷனுக்குள்ளேயே வந்திருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் இதெல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அப்படியே ஜங்குக்கை தான் முறைச்சி பார்க்குறீங்க. ஜிமின் புரியாமல் ஜங்குக்கை பார்க்குறாரு. ஜங்குக்கும் எதுவுமே சொல்லாமல் இருக்காரு. பாத்தியா இவன் மேலே தான் எல்லா தப்பும், இவன் தான் என் அக்காவோட சாவுக்கு காரணம் அப்படின்ட்டு மறுபடியும் நீங்கள் துள்ளிட்டு போகிறீங்க. அப்போ ஜங்குக், வையன் நான் காரணம் இல்லை, நான் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் ஸ்டாப் ஆகிட்டு, என்ன நீ காரணம் இல்லையா, லாஸ்ட் டைம் என் அக்கா சாகும்போது கூட உன்னோட பேர் தான் சொன்னான் அப்படின்ட்டு நீங்கள் அழுத்தி சொல்கிறீங்க. அப்போ ஜங்குக்கோட கண்ணே கலங்கிருச்சு. வையன், எனக்கு உன் அக்கா செத்ததே தெரியாது என்ன? அப்போது ஜங்குக் அவர் பக்கத்தில் இருந்து அவரோட பர்ஸ்பெக்டிவாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு.
உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நிலா எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காண்டி தான் போயிருப்பா. அதுக்கப்புறம் ஜங்குக்கும் அது தெரிய வந்திருக்கும். இருந்தாலும் அது பெருசாக தெரிஞ்சிருக்காம அவங்க 2 பேரும் பீஸ்ஃபுல்லாக தான் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு நிலா தான் ஒரு நாள் வந்துட்டு, ஜங்குக் இதுக்கு மேலே உனக்கும் எனக்கும் செட் ஆகுது, நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம். உனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உன்கிட்ட எவிடன்ஸை கலெக்ட் பண்ண தான் வந்தேன். ஆனால் இதுக்கப்புறம் உங்ககிட்ட எவிடன்ஸை கலெக்ட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் நான் உன்னை விட்டு விலகி போகிறது தான் நல்லது. நிலா என்ன சொல்கிற? நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோம் தானே? நீ மட்டும்தான் லவ் பண்ணுற, நான் உன்னை லவ்வே பண்ணதில்லை. உனக்கும் எனக்கும் எதுவுமே கிடையாது. சாரி, எனக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால நான் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்ட்டு நிலா சொல்லிட்டு அவள் பாட்டில் போயிருப்பா. அப்போ ஜங்குக்கு எவ்வளோ தடுக்க பார்த்துருப்பாரு. ஆனால் அவள் கேட்காம உனக்கும் எனக்கும் லவ்வெல்லாம் கிடையாது, நான் உன்னை லவ்வே பண்ணலை அப்படின்ட்டு அழுத்தமாக கண்ணை பார்த்து சொல்லிட்டு போயிருப்பா. ஸோ அதனால தான் ஜங்குக்கும் அதுக்கு மேலே நிலாவை தேடி போகல. அவள் என்னானா அப்படின்ட்டு கூட அவர் தெரிஞ்சுக்க விரும்பாம தான் அவர் இத்தனை வருஷமாக அவளை நினச்சிட்டே குடிச்சிட்டு இருந்திருப்பார். இந்த குடி போதைக்கு அவர் அடிமையானதுக்கே காரணமே நிலா தான். ஸோ அதெல்லாம் இப்போ சொல்லி முடிக்கிறாரு. உங்களுக்கு என்னடா நடிக்கிறியா? நான்லாம் உன்னை நம்ப மாட்டேன், நீ எல்லாம் பொய்க்கார, உன்னெல்லாம் நம்ப மாட்டேன், நீ தான் காரணமாக இருப்ப அப்படின்ற மாதிரி இன்னுமே நீங்கள் ஜங்குக்கு நம்பவே இல்லை. ஆனால் அவர் கண்ணில் உண்மை தான் இருக்குது, அது ஜிமினுக்கு நல்லாவே தெரியுது. இப்போதைக்கு என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அவர் 2 லேடி சர்வன்ஸை கூப்பிட்டு உங்களை போய் ரூமில் அடைச்சி போட சொல்லிட்டாங்க. நீங்கள் போகும்போதெல்லாம் கத்திட்டுருக்கீங்க, அவனை நான் கொல்லாமல் விட மாட்டான்டா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா அப்படின்ட்டு கத்திட்டே நீங்கள் ரூம்குள்ளே போயிட்டீங்க. உங்களை ரூம்குள்ளே போட்டு லாக்கும் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்கும் ஜிம்னும் தான் ஒரு ரெஸ்டாரண்ட்டு போய் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜங்குக், என்ன ஜங்குக் நடக்குது? எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ நீ இத்தனை நாளாக குடிச்சிட்டு இருந்தது அவளுக்காண்டி தானா? அவள் வயனோட அக்காவா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவள் வயனோட அக்காவா என்னென்னலாம் எனக்கு சத்தியமாக இப்போ வரையுமே தெரியாது. ஆனால் என்னோடய லவ்வர் சூசைட் பண்ணிக்கிட்டா. அது எப்படி? அவள் எப்படி சூசைட் பண்ணிப்பா? அவள் என்னை அப்போ உண்மையாக தான் லவ் பண்ணியிருக்கா. அன்றைக்கி அவள் சொன்னது போய் சொல்லிட்டு போனவ மறுபடியும் என்னை தேடி வருவான்னு நான் வெயிட் பண்ணேன். ஆனால் அவள் லாஸ்ட் வரையுமே என்னை தேடி வரல. இப்போ என்னன்னா அவள் செத்துட்டா அப்படின்ட்டு வயன் சொல்கிறா. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு புரியல ஜிமினா. சரிடா, இதை நான் பார்த்துக்கிறேன், நீ விடு. இல்லை, இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை, இதை நான் பார்த்துக்கிறேன், இது என்னோடய விஷயம், இதில் என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ இதுக்குள்ளே வராத அப்படின்ட்டு ஜங்குக் சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டாரு. ஆனால் ஜிமினால் எப்படி அப்படியே இருக்க முடியும்? ஸோ அதனால் அவரும் இதில் ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு முடிவெடுத்துட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணால் நீங்கள் அப்படியே பெட்டில் படுத்துக்கிட்டு ரொம்ப அழுதுட்ருக்கீங்க, கதறி அழுதுட்ருக்கீங்க உங்கள் அக்காவை நினச்சி தான். அப்போ ஜிமினும் அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அவர் உங்கள் பக்கத்தில் வந்து உங்களை பேக்கப் பண்ணிக்கிறாரு. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அழுதுட்ருக்கீங்க. வயன், என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கலாம், கன்ஃபார்ம் இதுக்கு ஜங்குக் காரணமாக இருக்க மாட்டான். அப்போ நீங்கள் கோவத்தில் திரும்பிட்டு, இல்லை அவன் தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பான், கன்ஃபார்ம் என் அக்காவை அவன் தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு நீங்கள் இப்போது ஜிமினியை ஹக் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்டீங்க. ஜிமினும் உங்களுக்கு தட்டி கொடுத்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஜிமினும் நீங்கள் நல்லா தூங்குங்க அப்படின்ட்டு உங்களுக்கு பெட்ஷீட்லாம் போற்றி விட்டுட்டு கொஞ்சம் தூரமாக வந்து பால்கனியில் நின்றுட்டு ஒரு கால் தான் பண்ணுறாரு. ஒரே காலில் கொஞ்ச நேரத்தில் அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு எல்லா உண்மையும் தெரிய வந்துருச்சு. அதே செகண்ட் ஜங்குக்குமே எல்லா உண்மையும் தெரிய வந்துருச்சு. ஸோ அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஜங்குக். அப்போ ஜங்குக்கும் பார்க்குறாரு ஜிமினா. இப்போயே அவனை ஏதாச்சும் பண்ணி ஆகணும், இல்லைன்னா என்னால் கோவத்தை அடக்கிட்டு இருக்க முடியாது. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட நிலாவோட சாவுக்கு அவன் காரணமாக இருப்பான். எவ்வளோ தைரியம் இருக்கும், என் நிலாவை தொடணும்னு நினச்சதுக்கே அவன் இப்போ செத்தாகணும் அப்படின்ட்டு 2 பேரும் அவங்கக்கிட்ட இருக்கிறதுலையே பெரிய கன்னான ஸ்வைப்பர் கன்னை எடுத்துக்கிட்டு 2 பேருமே மாஸாக கெத்தாக அவங்களோட டிடெக்டிவ் ஆஃபீஸ்குள்ளே தான் நுழையிறாங்க. அங்கே இருக்க டிடெக்டிவ்ஸ் எல்லாம் ஷாக் ஆகிட்டு 2 ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைக்கிறாங்க. என்ன 2 பேரும் பப்ளிக்கில் கன் எடுத்துகிட்டு இவ்வளோ கெத்தா, அதுவும் டிடெக்டிவ் ஆஃபீஸ்குள்ளேயே வராங்களே அப்படின்ட்டு தான் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் ஜிமினு ஜங்குக்கு கொஞ்சம் கூட யாருமே கண்டுக்காம டைரெக்டாக அந்த ஹெட் இருப்பானே, அவங்களுக்கு கூட இந்த மிஷன் அசைன் பண்ணி கொடுத்துருப்பானே, அவனோட ரூம்குள்ளே தான் 2 பேரும் டோரை எட்டி முதிச்சிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் அவன் நீங்களா அப்படின்ட்டு ஷாக் ஆகி எந்திரிச்சு நிற்கிறான். எவ்வளோ தைரியம் இருக்குண்டா உனக்கு அப்படின்ட்டு முறைச்சி பார்க்குறாங்க 2 பேரும். இப்போ தான் ஒரிஜினலாக என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு காமிக்கிறாங்க. என்னன்னா நிலா வந்துட்டு ஜங்கு கூட பழகிட்டு இருந்தது இந்த டிடெக்டிவ்க்கு சுத்தமாக பிடிக்கல, இந்த ஹெட்டுக்கு சுத்தமாக பிடிக்கல. இவன் தான் இந்த அசைன்மெண்ட்டை கொடுத்துருப்பான் நிலாக்கு.
ஆனால் அதுக்கப்புறம் அவனுக்கு இது சுத்தமாக புரிஞ்சிருக்காது. ஏன்னா அவனுக்கு ஃபஸ்ட்டு நிலா மேலே ஒரு கண் இருந்திருக்கும். அவன் நிலாவை எத்தனையோ தடவை அப்ரோச் பண்ணிப்பான். ஆனால் நிலா தான் முடியாதுன்ற மாதிரியே தடுத்துட்டு இருந்திருப்பா. ஏன்னா அவளோட மனசில் தான் ஜங்குக் இருக்கானே அதனால. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்ட இவன் தான் எவ்வளோ தைரியம் தான் இவன் என்னையே ரிஜெக்ட் பண்ணியிருப்பான் அவனுக்காண்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் ஒரு கிரிமினல். அவனுக்கு எதிராக எவிடன்ஸை கலெக்ட் பண்ண சொன்னான். அவன் மேலேயே லவ்வில் விழுந்திருக்காளா இவ? இதை இப்படியே விடக்கூடாதே அப்படின்ட்டு அவன் நிலாவை மிரட்ட ஆரம்பிச்சிருப்பான். இப்போ மட்டும் நீ அவனை பிரேக்கப் பண்ணிவிட்டு இங்கே மறுபடியும் என்னை பார்க்க வரலன்னு வச்சுக்கோ, அவனுக்கு எதிராக என்கிட்ட நிறைய எவிடன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஜங்குக்கு எதிராக நிறைய எவிடன்ஸை தூக்கி விசாரிக்கிறான். அதை பார்த்து நிலாக்கு இது எப்படி உங்ககிட்ட கிடச்சிது? என்ன உன்கிட்ட மட்டும்தான் எனக்கு இந்த மாதிரி எவிடன்ஸ் எல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறியா என்ன? எனக்கு ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க, அவங்க மூலியமாக இந்த எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன். அப்போ நிலா அதெல்லாம் எடுத்து அப்படியே தூக்கி போட போகிறா. இதை தூக்கி போடு, கிழிச்சு போடு. ஆனால் என்கிட்ட ஏகப்பட்ட எவிடன்ஸ் இருக்குது, இதை கிழிச்சு போட்டால் அவனை அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா? இந்த எவிடன்ஸை வச்சு மட்டும் நான் அவரை அரெஸ்ட் பண்ணேன்னு வச்சுக்கோ, அவனை காலம் பூரம் ஜெயிலில் போட்டு அவனை கும்மு வச்சிருவேன். அதுக்கப்புறம் அவனை நீ உயிரே இல்லாமல் ஒரு ஜனம் மாதிரி தான் நீ பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஓ இஷ்டம் அப்புறம் அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். இப்போ உனக்கு என்ன தானே நான் பண்ணணும்? ஒன்றும் இல்லைம்மா, போயிட்டு அவன்கிட்ட எனக்கு உன்னை பிடிக்கல, நான் உன்னை லவ்வே பண்ணலை, நான் ஜஸ்ட்டு உங்ககிட்ட எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காண்டி தான் உங்ககிட்ட பழகினேன் அப்படின்ட்டு அவன்கிட்ட அழுத்தம் திருத்தமாக பிரேக்கப் பண்ணிவிட்டு நீ இன்னும் 2 மணி நேரத்தில் இங்கே வர, இந்த ரூம்க்கே வர, என்னோடய ரூம்க்கே வர. வந்த பிறகு நான் உன்னைய ஒரு தடவையாச்சும் அனுபவிக்கணும். ஸோ அதுக்காண்டி தான் போ சீக்கிரம். உனக்கு இப்போது உன்னோட காதலை முக்கியமா இல்லை உன்னோட லவ் முக்கியமா? நீயே யோசிச்சுக்கோமா அப்படின்ட்டு கூலாக சொல்லிட்டு போயிட்டு அவனோட சீட்டில் உட்காந்துக்கிட்டான். நிலாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவளுக்கு இப்போதைக்கு ஜங்குக்கு காப்பாற்றணும் அப்படின்ற மட்டும்தான் மைண்டில் இருக்குது. ஸோ அதனால தான் அவள் போயிட்டு ஜங்குக் கிட்ட பிரேக்கப் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு வரும்போதெல்லாம் செம்மையாக அழுதுகிட்டே தான் வந்திருப்பா. ஜங்குக் இப்போ நல்லா இருக்கான்ல, அது போதும் அப்படின்ற மாதிரி தான் அவள் சொல்லிட்டே அப்படியே அவள் சொன்ன மாதிரியே அவனோட கேபின்குள்ளே வந்திருப்பா. வந்தான் அவன் டோரை லாக் பண்ணிவிட்டு, சூப்பர், பரவாயில்லையே, சொன்ன மாதிரியே செஞ்சுட்ட, உன்னோட லவ் ரொம்ப டீப் தான் போல், கிரேட். ஆனால் என்ன பண்ணுறது, உன்னோட லவ் தான் முடிஞ்சு போச்சே அப்படின்ற மாதிரி கிட்ட வந்துட்டு அவளோட தோல் மேலே கை வச்சிருப்பான். அப்போ நிலா தட்டி விட்டுருப்பா. நான் அதாவது நீ சொன்ன மாதிரி செஞ்சுட்டால, இதுக்கு மேலே ஜங்கு கிட்ட போகாத, அவனுக்கு எதிராக இருக்க எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட கொடுத்துரு. அதெல்லாம் கொடுக்குறேன், பட் அதுக்கு முன்னாடி எனக்கு நீ வேணுமே. என்ன? ஆமாம், நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சுட்ட. இன்னொரு விஷயம், எனக்கு உன் மேலே ரொம்ப ஆசை, அதனால்தான் நான் ஒரு தடவையாச்சும் உன்னைய யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நீ டிசைட் பண்ண உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு அவன் மறுபடியும் எவிடன்ஸை வச்சே மிரட்டிகிட்ருக்கான். இப்போ நீ மட்டும் இதுக்கு ஒத்துக்கலைன்னா மறுபடியும் நான் ஜங்குக்கை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன், அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்குவாங்களோ அப்படின்ற மாதிரி மிரட்டிகிட்ருக்கான். இப்போயும் உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்ட்டு நிலா கெஞ்சிரா. இல்லை, முடியாது, ஒரு தடவை, அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் நீ ஒத்துக்கோ, நான் உன்னை ஒரு தடவையாச்சும் என்ஜாய் பண்ணணும். வெக்கமால, நீ எல்லாம் எப்படி தான் டிடெக்டிவ் ஆனியோ? டிடெக்டிவ் ஆகிறதுக்கு நல்லா மனசு இருக்கணும்னு அவசியம் இல்லை, இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலே போதும். நான் அப்படி தான் இங்கே வந்தேன். உன்னை மாதிரி கஷ்டப்பட்டு படித்து எக்ஸாம் எழுதியெல்லாம் நான் ஒன்றே இந்த இடத்துக்கு வரல. அதுக்கு தான் நீ இவ்வளோ பொறுக்கியாக இருக்க. நான் பொறுக்கி தான், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு கிட்ட நெருங்கியிருப்பான். அப்போ நிலாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி தப்பிச்சு போகிறதுன்னு தெரியல, யாரை கத்தி கூப்பிட்றதுன்னு தெரியல. ஏன்னா அந்த ஆஃபீஸில் அவங்க 2 பேரை தவிர வேறு யாருமே இல்லை. அவளுக்கு அப்போதைக்கு அவளோட உயிரை விட அவளோட கருப்பு தான் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிச்சு. ஸோ அவள் எவ்வளோ ஃபைட் பண்ணி பார்த்துட்டான், ஆனால் எதுக்குமே வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல. அவனும் அவளோட ட்ரெஸ்ஸை கிழிக்க வந்துட்டான். அவளுக்கு புரிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே தப்பிக்க முடியாது. ஆனால் நாம் இவன்கிட்ட நம்மளோட கருப்பை இருக்கக்கூடாது, இவன்கிட்ட நம்ம தோற்று போகக்கூடாது, அதுக்கு நம்மளோட உயிரையே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் அவள் அங்கே இருக்க விண்டோலேருந்து எகிரி குதிச்சிருப்பா. இதை அவனே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டான். நிலா மேலேருந்து கீழே விழுந்து ஆன் ஸ்பாட்டில் இறந்துருப்பா. அப்போ கூட இறக்கிறதுக்கு முன்னாடி ஜங்குக் அப்படின்ட்டு சொல்லிட்டே தான் இறந்துருப்பா. அப்போ தான் நீங்கள் அவங்க அக்காவை பார்க்குறதுக்காண்டி வந்திருப்பீங்க. இந்த சீன் உங்கள் கண்ணு முன்னாடி நடக்கதான் நீங்கள் ரொம்ப எஃபெக்ட் ஆகிருப்பீங்க. 1 மாதம் கிட்ட நீங்கள் பித்து பிடிச்ச மாதிரியே உங்கள் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்துருப்பீங்க இந்த சீனை பார்த்தனால. அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதுக்கு யார் காரணம் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காண்டியெல்லாம் தேடி இருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் டிடெக்டிவ் ஆனது எல்லாமே நடந்திருக்கும். ஸோ இப்போது அந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் முடிய 2 பேருக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னு அவன் பயந்து நடுங்கிட்டு இருக்கான் அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டு. என்னப்பா நடுங்குறியா? எவ்வளோ தைரியம் இருக்கும்டா உனக்கு? என்னோட நிலாவை கொன்னுட்டல,
உன்னைய சும்மா விடலாமா, உன்னைய நான் இப்பயே கொன்று ஆகணுண்டா அப்படின்ட்டு ஜிமினும் ஜங்குக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க கன்னை வச்சு அப்படியே சுட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடமே ஒரு மாதிரி அலறுது. அந்த சவுண்டை கேட்டு வெளில இருக்கவங்களாம் பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. அந்த பில்டிங்கை விட்டே அந்த ஷூட்டிங் சவுண்ட் வெளிலே கேட்குது. ஸோ இப்போது ஷூட் பண்ணி அவனை கொன்னுட்டாங்க 2 பேரும். இருந்தாலுமே ஜங்குக்கு அவனோட ஆத்திரம் தீராமல், அவன் செத்துட்டான்னு தெரிஞ்சுமே ஆத்திரம் தீராமல் அங்கே இருக்க ஒரு பெரிய ஷார்ப்பான ஒரு திங்கை எடுத்து அப்படியே அவனோட கழுத்துலேயே பல தடவை குத்துறாரு. அதில் அவனோட ரத்தம்லாம் ஜங்குக் மேலே படுது. அப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்படியே வெளில வரான். அதுவும் ஜங்குக் மேலே ஃபுல்லும் ரத்தமாக இருக்குது. 2 பேரும் கன்னோட அவ்வளோ கெத்தாக வெளில வராங்க. இது எல்லாமே பப்ளிக்கில் நடந்தாலும் அவங்க 2 பேருக்கு எதிராக எந்த எவிடன்ஸுமே இல்லாமல் எல்லா டிடெக்டிவும் அங்கே எதுவுமே பண்ண முடியாமல் ஒரு கோழையாக தான் நின்றுட்டுருக்காங்க. 2 பேரும் யாரையுமே கண்டுக்கல. இங்கிட்டு நீங்கள் இது எல்லாத்தையுமே உங்கள் முன்னாடி இருக்க ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. உங்களுக்கு கண்ணீராக வந்துட்டுருக்கு. உங்களோட அக்காவோட சாவுக்கு இப்போயாச்சும் நியாயம் கிடச்சிச்சே அப்படின்ட்டு உங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் அக்காவை நினச்சி தான் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. இங்கிட்டு ஜங்குக்கும் ஜிமினும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க. ஜங்குக்கு இன்னுமே மனசாரல. அவர் நிலாவை நினச்சிட்டே ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஜிமினும் தடுக்க விரும்பலை. ஏன்னா அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணுறான்னு ஜிமினுக்கு தெரியும். ஸோ ஜங்குக்கை விட்டுட்டு அவர் ரூமுக்கு தான் வராரு. ரூமுக்கு வந்தால் நீங்கள் போயிட்டு ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ ஜிமின். இத்தனை நாளாக இவன் தானே தெரியாமல் நான் இவனுக்கு கீழே தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாயாட்டம் இவனை கொண்டுட்டீங்க. இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப அழுகிறீங்க. ஜிமினா உங்களை ரொம்ப சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் ஜிமினோட ஃபேஸை கப் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஜிமினை ரொம்ப ஃபீல் பண்ணி நீங்கள் கிஸ் பண்ணுறது. ஜிமினோ அதுக்கப்புறம் உங்களை கிஸ் பண்ணுறாரு. அன்றைக்கே உங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எந்திரிக்கிறீங்க. ஜிமின் உங்கள் பக்கத்தில் தான் படுத்துட்ருக்காரு. இப்போ உங்கள் மனசுக்குள்ளே எந்த எண்ணமுமே இல்லை. நீங்களும் ஜிமினும் மட்டும்தான் அந்த உலகத்துலேயே இருக்கிற மாதிரி உங்களுக்கு இப்போ ஜிமினை பற்றி மட்டும்தான் யோசிக்க தோணுது. நீங்கள் ஜிமினையே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் நல்லா தூங்கிட்டுருக்காரு. அவரோட அழகை நீங்கள் ரசிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நேற்று நைட்டு நடந்ததெல்லாம் நினச்சி நீங்கள் வெக்கப்படுறீங்க. இப்போ கூட நீங்கள் 2 பேரும் நேக்டாக தான் ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜிமினை பார்த்து சிரிச்சிட்டே அவர்கிட்ட போய் உங்களோட அவரோட நோசியும் லைட்டாக ரப் பண்ணுறீங்க. அப்போது ஜிமின் அப்படியே எந்திரிச்சிட்டாரு. நீங்கள் அது தெரியாமல் அப்படியே அவர் லிப்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. என்ன வயன், காலங்காத்தாலேயே ஒரே ஒரு கிஸ் தானா, இன்னொரு கிஸ் கொடுக்க மாட்டியா அப்படின்ட்டு கேட்குறாரு. ஏய் போங்க ஜிமின் அப்படின்ட்டு நீங்கள் எந்திரிச்சு போகிறீங்க. பட் அவர் உங்களை விடாமல் இழுத்து மறுபடியும் அவர் மேலே போட்டுக்கிட்டாரு. ஸோ இப்படியே ஒரு ஹாப்பியான எண்டிங்காக இதை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த 2 ஷர்ட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆர்மிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்க்கட்டும். உங்களோட ரிவ்யூ என்னன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.